விஜயை பார்க்க லண்டனில் இருந்து சென்னை வந்த அவர் மீது காதலில் விழுந்து 2 வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டாங்க சங்கீதா சொர்ணலிங்கம். இந்த நிலையில் திருமணமாகி திருமதி விஜயாகி 27 ஆண்டுகள் ஆன நிலையில் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. தன் காதல் கணவருக்கும் நடிகை ஒருவருக்கும் இடையே கள்ளத்தொடர்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க சங்கீதா. 2021ஆம் ஆண்டில் அந்த தொடர்பை கண்டுபிடித்த போது நடிகையுடனான பழக்கத்தை விட்டுவிடுவதாக சொல்லியிருந்தாங்க விஜய். ஆனால் பழக்கத்தை விடாததோடு தவறு செய்கிறோம் என்கின்ற உணர்வே இல்லாமல் தொடர்ந்தாங்க. என்னையும் ஒதுக்கி வைத்து விட்டாங்க. விவாகரத்து வழக்கில் தீர்ப்பு வரும் வரைக்கும் நீலாங்கரை வீட்டில் இருக்க உரிமை கொடுக்கணும். விஜயின் வருமானத்திற்கு ஏற்ப ஜீவனாம்சம் வேண்டும். வழக்கு செலவை விஜய் ஏற்க வேண்டும் என்று தன் மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க சங்கீதா. டிசம்பர் மாதம் அவர் தாக்கல் செய்த விவாகரத்து மனு அது பற்றிய தற்போது தகவல் வெளியானதும் சங்கீதாவை விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் மோசமாக திட்டுறாங்க. விஜயின் பணத்திற்கு ஆசைப்பட்டு வழக்கு தொடர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில் லண்டனில் பெரிய தொழிலதிபராக இருக்கும் சொர்ணலிங்கத்தின் மகள் சங்கீதாவின் சொத்து மதிப்பு 400 கோடிக்கும் அதிகம் என சொல்லப்படுது. லண்டனில் இருக்கும் தங்கள் குடும்ப பிசினஸை தற்போது கவனித்து வருவதே சங்கீதா தான் சொல்றாங்க. சங்கீதாவே பெரிய பணக்காரி தான். அவர் ஏன் விஜய் சொத்துக்கு ஆசைப்படணும்? அவர் விஜயை திருமணம் செய்த போது அவரை விட பெரிய பணக்காரி தான் சங்கீதானும் சொல்றாங்க சமூக வலைதளவாசிகளும்.